نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين رواه البخاري مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தாபிஈங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் கூறுகின்றேன். அத்தே அல்லாஹ் வாத்தே ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சிறப்பான மேன்மையான ஒரு மாதம் எங்களை எதிர்பார்த்திருக்கின்றது. சிறப்பான மேலான இந்த ஷாபானுடைய கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் சிறப்பும் மேன்மை மிக்க எல்லா கைராத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேலான ஒரு மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். அதுதான் ரமலானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை பற்றி சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை விசுவாசிகளே, மோமின்களே, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். இதுக்கு முன்னால் இருந்த சமூகத்தினர்கள் மீது நோன்பை அல்லாஹ் எவ்வாறு கடமையாக்கி இருக்கிறானோ, விதியாக்கி இருக்கிறானோ, அதே போன்று அல்லாஹ் தஆலா உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அப்படியான சிறப்பான மேலான
ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் எப்படியான மாதம் தெரியுமா? குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறங்கின மாதம். ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் முழு சமூகத்தினர்களுக்கும் முழு சமுதாயத்தினர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குகின்றது. வபையினாத்து மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றுதான் குர்ஆன். ஹக்கை பாத்திலை பிரித்து காட்டக்கூடியது இந்த குர்ஆன். யாரு உங்களில் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிறாரோ பல்யசும்ஹு, அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும், நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சங்கியான ரமலானுடைய ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். விசேஷமாக ரமலானுடைய மாதம், இதா ஜாஅ ரமலானு, ரமலானுடைய மாதம் வந்ததும் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும், சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்து வைக்கப்படும். வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் கதவுகள் மூடப்பட்டுவிடும். வசுஃபிதத்தி ஷயாத்தீனு, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, உற்சாகமாக ஆர்வமாக அமல் செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். ஏனைய 11 மாத காலங்களும் எங்களுடன் ஷைத்தான் இருக்கின்றான். ஆனால் அடியார்கள் அல்லாஹ் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும், மேலான ரமலானுடைய அருள் பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா விசேஷமாக ஷைத்தானை அல்லாஹ் எங்களை விட்டும் பிரித்து விடுகின்றான். ஷைத்தானை விலங்கிடப்படுகின்றன. ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, கடல்ல தூக்கி எறியப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஏனைய 11 மாதங்களுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு ஏற்பாடை அல்லாஹ் செய்திருக்கின்றார். ஏன்? அல்லாஹ் பக்கம் அடியார்கள் நெருங்க, உற்சாகமா இபாதத் செய்ய, தொழுகையை சீராய் கொள்ள, குர்ஆன் திலாவத் ஓத, குர்ஆனை கைக்கெடுத்து ஓத. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அடியார்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ரமலானுடைய சட்ட திட்டங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய ஒழுக்க விதிகளை நாம் பேணி கடைபிடிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன ஒழுக்கங்கள், என்னென்ன விடயங்கள் செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் அவதானிக்க வேண்டும், அதை நாம் படிக்க வேண்டும். ரமலானுக்கு முன்னால் நாம் படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் விசேஷமாக ரமலான்ல செய்யப்படக்கூடிய சில இபாதத்துகளை சொல்லியிருக்கிறார்கள். கியாமுல் லைல், இரவு வணக்க தொழுகை ஏனைய காலங்களையும் தொழலாம். ஆனால் ரமலான்ல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இபாதத். இரண்டாவதாக தராவீஹ் தொழுகை. தராவீஹ் தொழுகை என்பது ஏனைய 11 மாதங்களில் தொழ முடியாது. மார்க்கம் ஷரியத்தாக்கி இருக்கின்றது ரமலானுக்கு மாத்திரம்.
ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத் தராவி தொழுகை. கண்ணியமானவர்களே, அதில் நாம் பக்குவம் உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக, அதை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, முதல் 10 மாத்திரம் தராவி தொழுகிறதுக்கு நாம் உற்சாகமாக வருகின்றோம். முதலாவது 10 தினங்கள்ல வந்த கிரௌட் ரமலான் கலிய மஸ்ஜிதில் அந்த கிரௌடை காணவில்லை. கண்ணியமானவர்களே, ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறான் தக்வாவை உண்டாய்கொள்ள, அல்லாஹ்வுடைய அருள் பாரிச்சங்களை அடைந்து கொள்ள. நமக்கு முன்னால் இருந்த எத்தனையோ நல்லடியார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியூன்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள் ரஜபிலிருந்தே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் ரமலானுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ஷாபானுடைய மாதத்திலேயும் ரமலான், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலேயும் பரக்கத் செய்வாயாக. ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கண்ணியமானவர்களே, சலபு சாலிஹீன்கள் 6 மாத காலங்களுக்கு முன்னாலேயே ரமலானை அடைய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபில் இந்த சரித்திரங்களை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இஃப்தாருடைய அமல் மிக விசேஷமான ஒரு அமல். அடுத்ததாக குர்ஆன் திலாவத், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும். விசேஷமாக ரமலானில் நாம் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். குடும்பத்தில் ஏழை எளியோர்களை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக ஏழை எளியோர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக ரமலான்ல உம்ராக்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த உம்ராவுடைய கடமை செய்வது மிக விசேஷமான ஒரு அமல். அடுத்ததாக இஸ்திஃபார், சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார், இஃப்தாருடைய நேரத்தில் துஆ. விசேஷமா உலமாக்கள் கிதாபில் இந்த ரமலானுடைய காலங்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நோன்புடைய கடமையில் உலமாக்கள் கிதாபில் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். 2 விடயங்கள் இருக்கின்றன. நோன்புடைய ஃபர்ல், 2 ஃபர்ல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது நியத்து வைக்க வேண்டும். தபீத்து நிய்ய قبل طلوع الفجر. சுபஹ் ஃபஜ்ர் உதயமா முன்னால் இரவு நேரத்தில், இரவு நடுநிசிலையா இருந்தாலும் சரியே, ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பு பிடிக்கிறதாக நியத்தை வைக்க வேண்டும். இது கட்டாயம். எங்களுடைய நோன்பு சீராக அந்த நோன்பை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் முதலாவது ரமலானுக்கு வைத்த நியத்தின் மூலம் 29 நாட்களுடைய நோன்பை நோக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்க வேண்டும். ஃபர்ல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுபையித் சியாம قبل الفجر فلا صيام له. தாரகுத்தினில் வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத். இமாம்னா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு முன்னால, சுபஹ்க்கு முன்னால, சுபஹ் தொழுகை முன்னால, இரவுடைய நேரத்தில்
நீயத்தை வைப்பது கட்டாயம் என்பதாக இந்த ஹதீஸை வச்சு சட்டத்தை எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, யாரு ஃபஜ்ருக்கு முன்னால் நீயத்தை வைக்கவில்லையோ அவருடைய நீயத் பாத்திலாய் போய்விடும், வீணானதாகிவிடும். அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நோன்பு வீணானதாக அமைந்துவிடும். அதனால இரவு நேரத்தில் ஒவ்வொரு இரவுலையும் ரமலான் நோன்பை நோட்பதாக நியத்து வைப்பது கட்டாய கடமை என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபில் தெளிவாக ஃபத்வாவை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது பொருள் அல் இம்சாக்கு அனில் முஃப்திராத் மினல் ஃபஜ்ர் இலல் குரூபி. ஃபஜ்ரில் இருந்து நோன்பு நோற்று நாம் ஃபஜ்ர் தொழுகை தொழுகின்றோம், அந்த அதான பின்னால் இருந்து சூரியன் மறையும் வரையில், மக்ரிபுடைய நேரம் அதான் சொல்லப்படும் நேரம் வரும் வரையில், அதான் சொல்லும் வரையில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். இது இரண்டாவது கடமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவர் வேணுமென்று சாப்பிடுகிறார், குடிக்கிறார், அவருடைய நோன்புக்கு நன்மை கிடைக்க மாட்டாது, நோன்பு பாத்திலாகிவிடும். ஒருவர் மறதியாக சாப்பிடுகிறார், மறதியாக குடிக்கிறார், அவர் ஒரு நோன்பாளி என்ற விடயம் அவர் தெரியாத நிலைமையில, மறந்த நிலைமையில அவர் உண்கிறார், அவர் சாப்பிடுகிறார், குடிக்கிறார் என்றிருந்தால் அவர் நோன்பு பாத்திலாக மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னமா ஹுவ ரிஸ்குன் ரஸகஹுல்லாஹ். ஒருவர் நோன்பு நோற்ற நிலைமையில தண்ணீரை குடித்து விட்டார், மறதியா சாப்பிட்டு விட்டார், அவருடைய நோன்பு பாத்திலாக மாட்டாது. அது அல்லாஹ் அவனுடைய புறத்தினால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிஸ்க். இந்த சட்டத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மறதியா ஏதோ சாப்பிட்டுட்டோம், ஏதோ தண்ணீரை குடிச்சிட்டோம், நோன்பென்ற செய்தியை மறந்துட்டோம், இப்ப இவருடைய நோன்பு பாத்திலா? நோன்பு பாத்திலாக மாட்டார், நோன்பு கூடும். இந்த இரண்டு ஃபர்ல்களையும் உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், ஐம்பொருள் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனிதனுடைய திறக்கப்பட்ட வாயில்களினால உள்ளே செல்வதன் மூலமாக நோன்பு முறிந்துவிடும். உலமாக்கள் சொல்கின்றார்கள், அது என்ன? மனிதனுடைய வாயினால ஏதாவது ஒன்று உள்ள போவதன் மூலமாக நோன்பு பாத்திலாகிவிடும். இரண்டாவது, காதில் ஒருவர் நோன்பு நோற்ற நிலைமையில காதை கிண்டுகிறார், கொட்டன் பட்டனை பாவிக்கிறார், அல்லது தண்ணீரை ஊற்றுறார் என்றிருந்த அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும், நோன்பு முறிந்துவிடும். மூணாவதா, ஒரு மனிதனுடைய முன் துவாரம் அல்லது பின் துவாரம், இதன் மூலமா உள்ளே ஏதாவது ஒன்று போவதன் மூலமா நோன்பு பாத்திலாகிவிடும், நோன்பு முறிந்துவிடும். ஒரு மனிதனுடைய நோய்க்காக வேண்டி, மருத்துவத்துக்காக வேண்டி பின்துவாரத்தினால டேப்லெட் உள்ளே அனுப்புகின்றார்கள் என்றிருந்தால், அல்லது முன்துவாரத்தினால நோன்பு பாத்திலாகிவிடும், நோன்பு முறிந்துவிடும். கண்ணியமானவர்களே, நோன்பு நோற்ற நிலைமையில காதுக்கு செல்லும் ட்ரப்ஸ் ஊத்துறாங்க, காது இன்றாங்க என்றிருந்தா அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அடுத்ததா, கண் வருத்தம் உள்ளவர்கள் கண்ணுக்கு என்ன செய்தாங்க? ட்ரப்ஸ் பாய்க்கிறாங்க என்றிருந்தால் நோன்பு பாத்திலாக மாட்டார்.
கண் இது மனிதனுடைய திறந்த பகுதி அல்ல. கண்ணுக்கு தண்ணீரோ ஏதோ வேற விடயங்கள் போவதன் மூலமாக நோன்பு பாத்திலாக மாட்டாது. ஏன்? அது மனிதனுடைய உடம்புக்குள்ள போகக்கூடியது ஒன்று அல்ல. அடுத்தது உலமாக்கள் சொல்கின்றார்கள், சேலை நேற்றுவதன் மூலமாக மருத்துவம், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு அல்லது ஒருவருக்கு உடம்புல சக்தி இல்லை, பலம் இல்லை, அவரை சாப்பிட முடியாது, சேலைனை ஏற்றுகின்றார்கள், அதன் மூலம் அவருடைய பசி நீங்குது என்று இருந்தால் நோன்பு பாத்திலாகும். இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க, சும்மா ஒரு ஊசை போடுகின்றார்கள், நோன்பு பாத்திலாகுமா? நோன்பு பாத்திலாக மாட்டான். கண்ணியமானவர்களே, ஒரு கால் ஒரு பழுது வந்திருக்கின்றது, ஒரு காயம் வந்திருக்கின்றது, அதுக்காக வேண்டி ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறார், ஒரு ஊசை போடுகிறார், ஒரு ஊசை அடிக்கிறார் காலில் ஊசை அடிக்கும் போது கண்ணியமானவர்களே நோன்பு முறிய மாட்டார். எதுக்கு நோன்பு முறியும்? சேலை நேற்றுவதன் மூலமாக நோன்பு முறியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பை நோற்ற நிலைமையில இந்த சிலர்கள் பல்லை கழட்டுகின்றார்கள். பல்லு வருத்தம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பல்லை கழட்டுகின்றார்கள். அதன் மூலமாக அந்த பல்லினால வரக்கூடிய இரத்தமோ அல்லது அவருடைய வாயில் இந்த உமிழ்நீரோ சேர்ந்து அவருடைய வயிற்றுக்குள்ள தொண்டை கீழால் இறங்குறதா இருந்தால் நோன்பு பாத்திலாகிவிடும். அதனால்தான் உலமாக்கள் கூடாது என்பதால் சொல்லி இருக்கிறார்கள், நோன்பை பிடிச்ச நிலைமையில பல்லு கழட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தலை வருத்தம் வருகின்றது, தலைக்கு விக்ஸ் பூசுகிறார். கண்ணியமானவர்களே, நோன்பு முறியுமா? முறிய மாட்டார். ஒருவருக்கு இழப்பு இருக்குது, அவர் மருந்தை போட்டு உருகிறார் வாயார், நோன்பு பாத்திலாயிரும், நோன்பு முறிந்துவிடும். உலமாக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா ஒருவர் வேண்டுமென்று வாந்தி எடுக்கிறார். தானாக வாந்தி வந்தால் நோன்பு முறிய மாட்டாது, வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். ஹதீஸ்ல வந்திருக்குது, அபூ தாவூதுல வரக்கூடிய ரிவாயத், யாரு வேண்டுமென்று தன்னுடைய விரலை வாய்க்குள்ளே விட்டு வாந்தி எடுக்கிறாரோ அவர் நோன்பை கலா செய்து கொள்ளட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டுமென்று வாந்தி எடுப்பது நோன்பை முறித்துவிடும். அடுத்ததாக ரமலானுடைய காலங்கள், பகல் காலங்கள் தன்னுடைய மனைவியோட இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாது, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். وَحِلَّ لَكُمْ لَيْلَةَ الصِّيَامِ الرَّفَثُ إِلَى نِسَائِكُمْ. நோன்பு திறந்த பின்னால ரமலானுடைய காலத்தில் அனுமதி இருக்கின்றது. ஃபஜ்ர் பின்னால, நோன்பை நோற்றும் பின்னால, நோன்பு திறக்கும் வரையில தன்னுடைய மனைவியோட ஒன்று கூட முடியாது. அப்படி கூடினால் அதுக்கு வேற சட்டங்கள் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும், நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக பெண்களுடைய விடயத்தில் நோன்பை நோற்ற நிலைமையில பகல் காலங்கள்ல மாதவிடாய் வரக்கூடியதா இருந்தால் அல்லது புள்ளை பெற்றதன் பின்னால் நிஃபாஸ் என்று சொல்றோமே, அந்த இரத்தம் வரக்கூடிய நேரத்தில் நோன்பு வைக்க முடியாது. நோன்பு நோற்ற நிலைமையில ரமலானுடைய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்றது, நோன்பு முறிந்துவிடும். அந்த நிலைமையில நோன்பு நோக்க முடியாது.
எந்த இபாதத்துகளையும் செய்ய முடியாது, ஹராம். கிதாபுல் உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ என்ன செய்யணும் என்றால், ரமலானுக்கு பின்னால விடுபட்ட அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும். அடுத்ததாக உலமாக்கள் சொல்கின்றார்கள், தன்னுடைய இச்சையை தன்னுடைய கரத்தினால ஒரு மனிதன் போக்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தால் நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி உலமாக்கள் கிதாபுல தெளிவாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா ஒரு மனிதனுடைய பின் துவாரத்தினாலேயோ முன் துவாரத்தினாலேயோ ஏதோ ஒரு மருத்துவத்துக்காக வேண்டியோ வேற வேற நிலைமைக்காக வேண்டியோ முன் துவாரத்தினால் அல்லது பின் துவாரத்தினாலே ஏதாவது ஒன்று உள்ளே செலுத்தினால் நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக நோம்புடைய ஆதாபுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ரமலான்ல கூட நோன்பு நோற்ற நிலைமையில நம்மில் புகைக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். புகை பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சிகரெட்டை குடிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாமா ஷர்வானி, இமாம் ரமலி ரஹிமல்லா, இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமல்லா, ஷாஃபி மذهبல முக்கியமான ஃபத்வாவுடைய துறையில உள்ள உலமாக்கள் அவங்க சொல்றாங்க, இந்த புகைத்தல் இருக்குதே, நோன்பு நோற்று நிலைமையில் ஒருவர் சிகரெட்டை குடிக்கிறார் என்றிருந்தால் அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும், அவருடைய நோன்பு வீணா போய்விடும். அதே போன்று வெற்றிலைய வாயில் போட்டு சப்பக்கூடிய நேரத்தில் நோன்பு பாத்திலாகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும்பாலும் அவர் அந்த வெற்றிலையை வாயில் போட்டு அதை அவர் சப்பும் போது அது தொண்டை கீழால உள்ளே இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அவருடைய நோன்பு வீணா போய்விடும். அவர் கலா செய்ய வேண்டும் நோன்பு, அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும். உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி நோன்பில் தடுக்கப்பட்ட விடயங்களை நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக ஒருவர் ஹோட்டலை திறந்திருக்கிறாரு, உணவு கடையை திறந்திருக்கிறாரு, நோன்பு காலங்கள்ல அவர் உணவை விநியோகப்படுத்துகிறார், விற்கிறார் என்றிருந்தால் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம்களுக்கு அல்ல அந்நியவர்களுக்கு விற்கிறார் என்றிருந்தால், எங்களுக்கு ரமலானுடைய காலத்தில் எப்படி உண்ண சாப்பிட முடியாதோ குடிக்க முடியாதோ அதே போன்று அந்நியவர்களுக்கும் ரமலானுடைய காலத்தில் நாம் ஹோட்டலை திறந்து அதுக்குரிய சாப்பாடுடைய ஏற்பாடுகளை செய்வது இருக்குதே, இது கூடாது, இது பாவம் என்பதாக உலமாக்கள் தெளிவாக கிதாபுல ஃபத்வாவை சொல்லியிருக்கிறார். ஏன்? லிஅன்னஹு ஆனஹு அலா மஅசியத்தி, அவர் பாவத்துக்கு துணையா இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலிமா சொல்லாதவர்கள், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை செய்ய அவர்களும் தக்லீஃப் உள்ளவர்கள், கடமைப்பாடு உள்ளவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக உலமாக்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், யார் யாருக்கு ரமலானுடைய காலத்தில் நோன்பை விடலாம். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, இவருக்கு என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். இவர் நோன்பு நோற்றால் இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்றதை பயப்படுகிறார்.
அல்லது இவருடைய காலில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கின்றது, அல்லது உடம்பில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கின்றது, நோன்பு நோற்றால் அந்த காயம் ஆற சோமாக தாமதிக்கும் என்றிருந்தால் இவருக்கு நோன்பை விடலாம், ஏனைய காலத்தில் கலா செய்ய வேண்டும். இரண்டாவது, நோன்பை விட அனுமதி வழங்கப்பட்டவர் யாரு தெரியும்? ஒரு முசாஃபிர் ஃபஜ்ருக்கு முன்னால பிரயாணத்தை மேற்கொள்கிறார். சுமார் அந்த பிரயாணத்துடைய கிலோமீட்டர் 83, 89, 87 என்பதாக உலமாக்கள் அந்த பிரயாணத்துடைய தூரத்தை கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி 83, 87, 89 தொலைதூரம், கிலோமீட்டர் தொலைதூரம் ஒருவர் பிரயாணத்தை மேற்கொள்கிறார், பிரயாணம் செய்கிறார் என்றிருந்தால் அவருக்கு நோன்பை விடலாம். அது இல்லாம அக்கத்துல பக்கத்துல கிட்ட பிரயாணமா இருக்குது, அதுக்காக நோன்பு விடலாமா? விட முடியாது, அதுக்கு சலுகை கிடையாது. ஏதோ அவருடைய உடம்புல மாற்றம் உண்டாது, தலை சுத்து வருது, ஏதோ ஒரு நோய் ஒன்று வருது, அல்லது இவருக்கு சீவன் இல்லாம போகுது மேனியில் என்றிருந்தால் இப்ப என்ன செய்யலாம்? நோன்ப விடலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக வயதுக்கு வந்தவர்களுக்கு நோன்பை, வயசுக்கு போனவர்களுக்கு நோன்பை விடலாம். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். உடம்புல நோன்பை நோக்கக்கூடிய சக்தி பலம் இல்லை, வயசு போயிட்டாங்க, அவங்களுக்கு நோன்பை விடலாம். அவங்க மீது நோன்பு கடமை கிடையாது. எந்த உடம்புல யாரு சக்தி இருக்குதோ அவர் மீது நோன்பு கடமையாகும். கண்ணியமானவர்களே, வயசு போயிருக்கிறார் அல்லது நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார், அந்த நோய் வாழ்க்கையிலே அந்த நோய்க்கு ஆரோக்கியம் கிடைப்பதென்றது சாத்தியக்கூறற்றது. வாழ்நாளே நோயில அழியுது, நோய் நீங்குதில்லை என்றிருந்தால் இவங்களுக்கு நோன்பை விடலாம். நோன்பை பிடிப்பது கடமை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நோன்புக்கும் அந்த நோன்பை விட்டதுக்காக வேண்டி அந்த நோன்புக்குரிய குற்ற பரிகாரமாக ஒவ்வொரு நோன்பையும் கணக்கெடுத்து 600 கிராம் அரிசி கொடுக்க வேண்டும். ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசி மீனி எத்தனை நோன்பு? சுமார் 29 நாட்களும் நோன்பு பிடிக்கவில்லை என்றால் 29 நாட்களையும் கணக்கு பார்க்க வேண்டும். 600 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு அரிசியுடைய தொகை 600 கிராம் அரிசி கொடுக்க வேண்டும். இந்த 600 கிராம 29 பெருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இவங்க என்ன செய்யணும்னா முத்து கொடுக்கணும். உலமாக்கள் சொல்றா முத்தண்டா 600 கிராம் அரிசி கொடுக்கணும் ஒவ்வொரு நாள். நோம் பிடிக்க இயலாத வயசு போனோம். அடுத்ததா சொல்லியிருந்தார்கள், பாலூட்டக்கூடிய தாய், கருப்பம் தரிச்சிருக்கக்கூடிய தாய், இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நோன்பை விடலாம். ஃபிதியா கொடுக்கணுமா? தேவையில்லை. அவங்க கஷ்டமெண்டா விடலாம். கற்பனை தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், அவங்களுக்கு கஷ்டம், அந்த நிலைமையில நோன்பு நோற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு என்றிருந்தா அவங்களுக்கு விடலாம். அவங்க ஏனைய நாட்கள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அடுத்ததா பாலூட்டக்கூடிய குழந்தை இருக்கின்றன. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நான் நோன்பு நோட்பதன் மூலமா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும், அல்லது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடும் என்ற பயந்து அந்த தாய்மார்கள் நோன்பை விட்டால் அவன் கலா செய்யவும் வேணும், ஃபிதியா கொடுக்கவும் வேணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 சட்டங்கள் வரும். தன்மீறு பயந்தால்
கலா செஞ்சா போதும். தந்த குழந்தையோட உயிரை பயந்ததுக்காக வேண்டி இந்த தாய்மார்கள் நோன்பை விட்டால் அவர்கள் கலா செய்ய வேண்டும், ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும். உலமாக்கள் இடத்துல கேளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக உலமாக்கள் சொல்கின்றார், இந்த நோன்பு காலத்தில் எம்முடைய வார்த்தைகளை நாம் சீராய்க் கொள்ள வேண்டும். எங்களுடைய உறுப்புக்களை ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நோன்பை நோற்ற நிலைமையில இன்னொருவரை பற்றி இன்னொருடைய குறையை பேசுவது அந்த நோன்புல எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டாது, நன்மை இல்லாமல் போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஸா கௌல ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யஸா தஆம வ ஷராபா. புகாரில வரக்கூடிய ரிவாயத். யார் நோன்பு காலத்தில் வீணான வார்த்தையில விட்டு விடலையோ, பாவமான விஷயங்களில் ஈடுபடுவதை விட்டு விடலையோ, அவர் நோன்பு இருப்பதில் அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. சும்மா பசித்திருந்தது, தாய்த்திருந்தது மட்டும்தான், அவருக்கு எந்த ஒரு நன்மையும் இருக்காது. அதனால வாயை பேணி கொள்ள வேண்டும். அனாவசியமான வீணான பாவமான விஷயங்களை பேசக்கூடாது, இன்னத்துடைய குறையை பேசக்கூடாது, கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராத்தை பார்க்காமல். கண்ணியமானவர்களே, நோன்பு நோற்ற நிலைமையில் ஒருவர் ஒரு டிராமா பார்க்கிறாரு, ஒரு படத்தை பார்க்கிறாரு, அல்லது பார்க்க கூடாத ஒரு காட்சியை பார்க்கிறார் என்றிருந்தா அது நோன்பு நிறைவேறும், அந்த நோன்புக்குரிய கூலி அடைக்க மாட்டார். உலமாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார் ஃபத்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக புறம் பேசுவது கூடாது. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக இசை கேட்பது கூடாது. நோன்பை நோற்ற நிலைமையில சில வாலிபர்கள், சில வயோதிபர்கள் ஹெட்செட்டை அடித்த நிலைமையில இசையை ரசித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பசித்திருந்ததான் மாத்திரம் அந்த நோன்புக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்க மாட்டாது. ஆனா நோன்புடைய கடமை நிறைவேறும், ஆனா நோன்புக்கு நன்மை கிடைக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி உலமாக்கள் நோன்புடைய விடயத்தில் ஏராளமான ஃபத்வாக்களை கிதாபுல தெளிவுல எழுதியிருக்கிறார்கள். ஜும்மாவுடைய நேரம் இடம் கொடுக்கவில்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும்